கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தியவர்களில் ஒரு பெண் உட்பட மேலும் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். விஷச்சாராய இறப்பு எண்ணிக்கையானது தற்பொழுது 52ஆக உயர்வடைந்திருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி 2 பேரும் உயிரிழந்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தியவர்களில் ஒரு பெண் உட்பட மேலும் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். விஷச்சாராயம் குடித்த மேலும் 4 பேர் சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுடைய பலி எண்ணிக்கை தற்பொழுது 52ஆக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 50 தொட்டிருந்தது. 30க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைகளில் மிகவும் ஆபத்தான நிலையில் அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவத்துறை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாவட்ட ஆட்சியர் அவர்களும் 30க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சிகிச்சையும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் கவலைக்கிடமாக இருப்பவர்கள், அதாவது உடல் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு டயாலிசிஸும் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது அதை கள்ளச்சாராயத்தால் 52 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்த தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் 30 பேருக்கிட்ட அந்த உயிருக்கு போராடக்கூடிய ஆபத்தான நிலையிலேயும் அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கிட்டத்தட்ட 85 பேர் மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்று வந்தாலும் தற்போது 2 பேர் அதில் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இந்த கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்கள், கருணாபுரம் என்பது கள்ளக்குறிச்சி நகர் பகுதியினுடைய ஒரு பகுதியாக கருணாபுரம் இருக்கிறது. இந்த கள்ளக்குறிச்சி அருகில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கிராம பகுதிகளில் இருந்து வந்து இங்கே அந்த சாராய வியாபாரியிடம் சாராயத்தை வாங்கி சென்று அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வீட்டிலேயே உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறது. வயிற்றுப்போக்கு, வாந்தி எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் வெளியில் சொல்லவில்லை. அங்கேயும் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு 2 உடல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதே போன்று வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ரத்தம் வெளியேறி இருக்கிறது. அவர்களுக்கு தொண்டை வலியும் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் உறவினர்கள் தெரிவித்து மருத்துவமனையில் கொண்டு வந்து அவர்களை அனுமதித்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனைக்கு வரும்போது இறந்திருக்கக்கூடிய அந்த சூழல் இங்கே ஏற்பட்டிருந்தது. தற்போது வரைக்கும் இந்த கருணாபுரம் பகுதியில வேற யாராலும் இந்த சாராயம் குடித்து உயிருக்கு போராடக்கூடிய நிலை இருக்கிறதா, சாராயம் குடித்திருக்கிறார்களா என்கின்றதை கணக்கெடுக்கக்கூடிய அந்த பணியில மருத்துவ குழு ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலையும் ஒவ்வொரு கிராமத்திலிருந்து அந்த சாராயம் விற்கக்கூடிய நபரிடம் சாராயம் வாங்கியவர்களா, சாராயம் குடித்திருக்கக்கூடிய அந்த தகவல்களை சேமித்து அந்த பகுதியில் எல்லாம் வீடு வீடாக சென்று மருத்துவத்துறை ஊழியர்கள் அவர்கள் எல்லாம் கணக்கிடும் பணியிலும் அவர்கள் யாருக்கேனும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது சாராயம் குடித்திருந்தாலோ அவர்களையும் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் இந்த பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்கின்ற அந்த வகையில் தான் தற்போது வரைக்கும் நமக்கான அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த 30 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு டயாலிசிஸ் என்ற முறைப்படி அவர்களுக்கான அந்த சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பலி என்பது 52ஆக தற்போது உயர்ந்திருக்கிறது.